அருமையான பெருமக்களே, ரமதானுடைய கடைசி தினம் இது. ரமதான் நம்மை வந்தடைந்தது. மகிழ்ச்சியோடு அந்த ரமதானை நாம் சந்தித்தோம். அமல்களில் நமக்கு ஈடுபாட்டை ஏற்படுத்தியது. அல்லாஹ்வை நோக்கி நம்மை ஓட வைத்தது. பள்ளிவாசல்களை நோக்கி நம் கால்களை நகர வைத்தது. நிறைய தொழுதிருக்கிறோம், அமல் செய்திருக்கிறோம், நோன்பு வைச்சிருக்கிறோம், குர்ஆன் ஓதி இருக்கிறோம், சதக்காக்களை செய்திருக்கிறோம். இதுவெல்லாம் எதற்காக என்றால் மறுமையினுடைய வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். மறுமையில் இந்த அமல்கள் நமக்கு கை கொடுக்க வேண்டும், நாம் வெற்றி பெறுவதற்கு இது காரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி. அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் நாம் மிகுந்த சிரமத்தோடு பல்வேறு தியாகங்களை மேற்கொண்டு நாம் உழைக்கிற, சம்பாதிக்கிற, சேமித்து வைத்திருக்கிற பொருளாதாரத்தை அல்லாஹ்வினுடைய வழியில் செலவு செய்திருக்கிறோம். சதக்காக்களை கொடுத்திருக்கிறோம், ஜக்காத்துகளை தந்திருக்கிறோம். அதுவும் இந்த வருடம் ஜக்காத்து கடந்த வருடத்தை விட 2 மடங்காக ஆகியிருக்கிறது தங்க விலை ஏறியதால். இருந்தாலும் கொடுத்திருப்போம். அது மட்டுமல்ல, அதே பொருளாதாரத்தை கொண்டு இன்னும் பல்வேறு காரியங்களை நாம் மேற்கொண்டு வருகிறோம். ஏழை குமர்களுக்கு உதவுகிறோம், பசித்தவருக்கு உணவளிக்கிறோம், இஃப்தாருக்காக கொடுத்திருக்கிறோம், பள்ளி கட்டுமான பணிகளுக்காக தந்திருக்கிறோம். அதே பொருளாதாரத்தை கொண்டு உம்ராக்கள் செய்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம். எல்லாம் மறுமையினுடைய வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். மறுமையினுடைய வெற்றியை பிரதானமாக கொண்டுதான் எல்லா அமல்களையும் நாம் செய்து வருகிறோம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அமல்களை கொண்டு மட்டும் மறுமையினுடைய வெற்றி கிடைத்து விடாது. தொழுகையை கொண்டு மட்டும் மறுமையினுடைய வெற்றி நமக்கு சாத்தியப்பட்டு விடாது. மறுமையினுடைய வெற்றியை கேள்விக்குறியாக்குகிற, மறுமையினுடைய வெற்றியை நாசப்படுத்துகிற எந்த காரியங்களும் நம் வாழ்க்கையில் நுழைந்து விடக்கூடாது. அதில் நாம் தலையிட்டு விடக்கூடாது. மறுமையை நாசப்படுத்தக்கூடிய காரியங்கள்ல ஒன்று பிறருடைய ஹக்கில் கை வைக்கிறது, பிற மனிதர்களுடைய உரிமைகளில் கை வைக்கிறது. இது நம்முடைய மறுமையினுடைய வெற்றியை கேள்விக்குறியாக்கிறோம். இஸ்லாம் மனித கடமைகளை 2ஆக பிரிக்கிறது. ஒன்று ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, அக்கம் பக்கத்தினருக்கு செய்ய வேண்டிய கடமை, நாம் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு செய்யக்கூடிய கடமை. மோசடி செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, யாருடைய பொருளையும் அபகரிக்க கூடாது, மானத்தில் விளையாடக்கூடாது. இதெல்லாம் அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள். இந்த 2 கடமைகளும் சரியாக இருந்தால்தான் மறுமையினுடைய வெற்றி நமக்கு சாத்தியப்படும், மறுமையில வெற்றி பெற முடியும். ஒருத்தர் ஹுக்கூக்குல்லாவில் கரெக்டாக இருந்தார், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செஞ்சார், ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கோட்டை விட்டுட்டார். இவருக்கு மறுமை வெற்றி கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு, இப்படி ஒரு பெண்மணி இருக்கிறாள், நிறைய தொழுகிறா, நோன்பு வைக்கிறா, அமல் செய்கிறா, குர்ஆன் செய்கிறா, குர்ஆன் ஓதுறா, சதக்காக்கள் கொடுக்கிறா. ஆனால் யூதி தூதி ஜாரஹா, அண்டை வீட்டாருக்கு நோவினையும் கொடுக்கிறா. பக்கத்து வீட்டிலவங்களாம் இப்படி ஒரு பொம்பளை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாளே, தொந்தரவா இருக்குதே, சங்கடமா இருக்குதே, ஒவ்வொரு நாளும் பிரச்சனையா இருக்குதே அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் அவள்கிட்ட தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, எல்லா அமல்களும் இருக்குது. ஆனால் அண்டை வீட்டாட்ட சரியா இல்லை. இவருடைய நிலை என்ன என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிய ஃபின்னார் என்று சொன்னார்கள், நரகத்திற்கு செல்வாள் என்று சொன்னார்கள்.
அப்ப நம்முடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் முடிவு செய்யறது நம்முடைய தொழுகையோ நோன்போ மட்டுமல்ல, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய மறுமை வெற்றி சாத்தியமாகும். மறுமையில மிகப்பெரிய நஷ்டவாளி ஒருத்தர் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருன்னு காட்டினாங்க. நிறைய தொழுகையோடு வருவார், நோன்போடு வருவார், மலை போன்ற அமல்கள் குவிஞ்சிருக்கும். அவருடைய அமலை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுவாங்க, இவ்வளோ அமல்களை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு எல்லோரும் பிரமிப்பா பார்ப்பாங்க அந்த காட்சிகளை. இவருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருப்பான், சொர்க்கத்தில் எவ்வளவு பெரிய தரஜாக்களை இவருக்கு வச்சிருப்பான். இந்த மாதிரி அமல்களை செய்ய முடியாம போயிச்சே, நம்மளால எடுத்துட்டு வர முடியாம போச்சே அப்படின்னு வருத்தப்படுற அளவிற்கு, அதை பிரமிப்பாக பார்க்கிற அளவிற்கு அவருடைய அமல்கள் ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு எல்லோரும் என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் மக்கள் வருவார்கள். யா அல்லாஹ், இவர் எனக்கு அநியாயம் செஞ்சாரு, இவர் என்ன அடிச்சாரு, இவர் என்ன திட்டினாரு, இவர் என்ன பழிச்சாரு, இவர் என்ன கேவலப்படுத்தினாரு, 4 பேருக்கு முன்னால என்ன கூனி குறுக வச்சாரு, என்ன கொலை செஞ்சாரு, என் காசு பணத்தை திருடிட்டாரு, மோசடி செஞ்சாரு, என் குடும்பத்தை நடுத்தருவுக்கு வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்தாரு. வரிசையா ஒவ்வொருத்தனா வருவாங்க. அல்லாஹ் பாப்பான், அல்லாஹ் நீதவாளனாச்ச. இப்ப இவரால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், இவர்கிட்ட கோடான கோடி நன்மைகள் இருக்கிறது, மலை போன்ற நன்மைகளை குவிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா நிறைய பேருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறாரு, பல பேருடைய உரிமைகளை கை வச்சிருக்கிறாரு. இவரால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் இவருடைய நன்மைகள் இருந்து அவருடைய பாதிப்புக்கு தகுந்தவாறு நன்மைகள் எடுத்து கொடுத்துருவான். மலை போன்று காட்சி அளித்த நன்மைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். கடைசியா நிற்கதியா நிற்பாரு, ஒரு நன்மை இல்லாம நிற்பாரு. அப்போதும் மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், யா அல்லாஹ், இவரால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், நான் மோசடி செய்யப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு வந்து நிற்பாங்க. அல்லாஹ் பாப்பான், நன்மையெல்லாம் காலியா போச்சு, என்ன பண்றது? யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய தீமையை எடுத்து இவங்க தலையில் அல்லாஹ் போடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொல்லுகிறார்கள், இவர் ஃபதுரிஹ ஃபின்னார், நரகத்தில் தூக்கி எறியப்படுவார். அன்பர்களை யோசிக்க வேண்டும். இவர்கிட்ட நன்மை இல்லாம இருந்துச்சா, இவர்கிட்ட தொழுகை இல்லாம இருந்துச்சா, நோன்பு இல்லாம இருந்துச்சா? எல்லா அமல்களும் இருந்தது. ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இவர் குறை வச்சிட்டாரு. அதனால எல்லா நன்மையும் பாழா போய் பாதிக்கப்பட்ட எல்லாருடைய குற்றமும் தீமைகளும் இவர் தலையில் விழுந்து சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு மனிதர் நரகத்திற்கு போறார். நம்ம யோசிக்க வேண்டும், நம்முடைய தொழுகை மட்டும் நம்மை காப்பாத்தாது. தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, எல்லாம் செஞ்சிட்டேன், நான் தப்பிச்சிருவேன்னு சொல்லி தப்பு கணக்கு போற்றக்கூடாது. தொழுகை நம்மை பாதுகாக்கும் தான், நோன்பு நம்மை பாதுகாக்கும் தான். ஆனால் அதோடு சேர்த்து இரண்டாம் கடமையாக இருக்கக்கூடிய அடியார்கள் விஷயத்திலும் நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், அதில் கவனம் செலுத்த வேண்டும். ஹைபர் போர்க்களம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படவும் செய்தார்கள். போர் முடிஞ்சு சஹாபாக்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறார்கள். மற்ற சஹாபாக்கள் அந்த காட்சியை பார்த்து ஃபுலானுன் ஷஹீதுன், ஃபுலானுன் ஷஹீதுன், இவர் ஷஹீதாயிட்டாரு, இவர் ஷஹீதாயிட்டாரு, இவர் பாக்கியம் பெற்றவரா மாறிட்டாரு, சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொண்டார், அல்லாஹ்வின் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொண்டார் என்றெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டு கிடந்த மனிதர்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து மற்றவங்க எல்லாம் பெருமையா பேசிக்கிட்டாங்க. அப்படி ஒவ்வொருத்தரா கையை காட்டி பேசிக்கிட்டே வரும் பொழுது, இவர் ஷஹீதுன்னு ஒருத்தரை குறிப்பிட்டு சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா, இல்லை இல்லை, இவர் ஷஹீத் இல்லை, இவர் சொர்க்கவாதி இல்லை, இவர் நரகத்திற்கு செல்வார் அப்படின்னு சொன்னாங்க. யார் அது? பெருமானாரோடு போருக்கு போயிருக்கிறார், எதிரியோடு சண்டையிட்டு இருக்கிறார், எதிரியனுடைய வாளால் குத்தப்பட்டு வெட்டப்பட்டு ஷஹீதாகி கிடக்கிறார். அவரை பார்த்து நரகவாதின்னாங்க. ஷஹீதுகளுடைய அந்தஸ்து நமக்கு தெரியும். வலா தக்கூலு லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டவர்களை மௌத்தா போனவங்கன்னு சொல்லாதீங்க.
அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு அவரை பார்த்து சொல்லாதீங்க, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான். எல்லோரும் சமம் அல்ல. ஷஹீதானவர்களும் மற்றவர்களும் என்னைக்கும் சமமாக முடியாது. இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து வேற. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபிமார்கள் முதலானவர்கள், அதற்கு பிறகு சித்திகீன்கள், மூணாவது இடத்துல இருக்கக்கூடியவங்க சுகதாக்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிமார்களுக்கு இரண்டாவது இடத்துல ஷஹீதுகள் தான் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொண்ட ஒரு ஷஹீதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துக்கு போவாருன்னாங்க. என்ன காரணம்னு கேட்கும் பொழுது, இவர் ஒருத்தருடைய ஒரு துணியை மேலங்கிய ஏமாற்றி மோசடி செஞ்சு வாங்கி அதை திரும்ப ஒப்படைக்காம வந்துட்டார், மோசடி செஞ்சிட்டாரு, அதனால இவர் நரகத்திற்கு செல்வார் என்று சொன்னார்கள். சொத்தை அவர் ஆட்டைய போடல, ஒருத்தருடைய வீட்டை புடுங்கல்ல, தொழிலை முடக்கல்ல, ஒரே ஒரு துணி, ஒரே ஒரு துண்டு போர்வை, அதை மோசடி செஞ்சு அபகரிச்சு அதை திருப்பி கொடுத்துருக்கணும் அல்லது சம்பந்தப்பட்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். ரெண்டும் செய்யாம வந்துட்டார். அதனால அவர் செய்த அந்த வீர மரணம் கூட, அவருக்கு ஏற்பட்ட அந்த ஷஹாதத்து கூட பயனில்லாமல் போய்விட்டது என்று பார்க்கிறோம் அல்லவா? எவ்வளவு எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் பிறருடைய ஹக்கில், உரிமைகளில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து எச்சரித்து கொண்டே இருந்தார்கள், அதில் கவனம் செலுத்துமாறு உணர்த்தி கொண்டே இருந்தார்கள். மையத்து வரும்பொழுது கேட்பாங்க, ஹல் அலைஹி தைனுன், இவருக்கு கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. யாருக்காவது பொருள் கொடுக்க இருக்குதா, யாருடைய ஹக்காவது இவர் பெயர்ல இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. கடன் இல்லைன்னா தொலை வைப்பாங்க. கடன் இருக்குது, அடைக்காம இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா சல்லு அலா சாஹிபிக்கும், இவருக்கு நீங்களே தொலை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் வாங்கிட்டு பிறருடைய பொருளை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம செலுத்தாம அவருடைய ஹக்கில கை வைத்து விட்டு போகக்கூடியவர் காஃபிர் அல்ல, அவர் முஷ்ரிக் அல்ல. இருந்தாலும் அதனுடைய கடுமையை, பிறருடைய ஹக்கில் குறை வைத்து விடுவது எவ்வளவு பெரிய மோசமானது என்பதை சமூகத்திற்கு உணர்த்துறதுக்காகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொன்னாங்க. இவருக்கு நீங்களே தொலை வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது, கடன் இருக்குதான்னு கேட்டாங்க, நீங்க தொலை வைங்கன்னு சொல்லிட்டாங்க. அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சாங்க. எவ்வளவு பெரிய ஒரு கடுமையை காட்டி இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால பிறருடைய ஹக்ல நாம ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். சஹாபாக்கள் அதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலத்துல யமாமான் ஒரு போர்க்களம் நடந்துச்சு. இது அன்னைக்கு முசைலமான ஒருத்தர் இருந்தான், தன்னை நபி என்று வாதிட்டு கொண்டு இருந்தான். நான் தான் நபி, முகமதுலாம் நபி இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைத்தான் அல்லாஹ் நபியாக அனுப்பி இருக்கிறான் அப்படின்ட்டு பொய் நபித்துவத்தை வாதிட்டு கொண்டு இருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலத்துல தான் அவனோடு போர் செஞ்சு அவனையும் அவனை நம்பி சென்ற அந்த கூட்டத்தையும் எதிர்த்து போர் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரும் படை ஒன்றை அனுப்பி வச்சாங்க. அதுல சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் கலந்துக்கிறாங்க. முசைலமாவை எதிர்த்து போர் செய்த அந்த போராளிகளில் இவரும் ஒருத்தர். இந்த சம்பவம் ஒரு வினோதமான ஒரு சம்பவம். உலக வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமான்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு பதிவானது அந்த போர்க்களத்துல. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போர்க்களத்துல கலந்துருக்கிறாங்க, போர் செஞ்சாங்க, ஒரு கட்டத்தில் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. இவர் சொர்க்கவாதி என்று முன்கூட்டியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அடையாளப்படுத்தினார்கள். இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா. சஹாபாக்கள் அத்தனை பேரும் சொர்க்கவாதிகள் தான், அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனா சில சஹாபாக்களை குறிப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நாவால் இவர் சொர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தினார்கள். அப்படி அடையாளப்படுத்தப்பட்ட நபர்களில் இவரும் ஒருத்தர். ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாரு. போர்க்களம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு தூக்கத்துல அந்த போர்க்களத்துல கலந்து கொண்ட வீரர்கள்ல ஒருத்தர் கனவு காண்றாரு. ஹதீஸ்ல பதிவாக இருக்கக்கூடிய வரலாறு. கனவு காண்றார். அந்த கனவுல சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அந்த போர்க்களத்துல ஷஹீதாக்கப்பட்ட
ஒரு நபித்தோழர் இன்னொரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கனவுல வர்றாரு. வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு வசியத்து செய்கிறேன், அந்த வசியத்தை நீ நிறைவேற்றணும். உனக்கு ஒரு ஒப்பந்தம் செய்கிற, அந்த ஒப்பந்தத்தை நீ காப்பாற்றணும். மௌத்தா போனவராச்சே, அவர் தான் போயிட்டாரு, அந்த வசியத்தை எதுக்கு நிறைவேற்றணும்? உயிருள்ளவங்களுடைய வசியத்தை தானே நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்கள் அதை பாராமுகமாக விட்டுறக்கூடாது. கண்டிஷன் போட்டு சொல்கிறாரு, நான் சொல்கிற வசியத்தை நிறைவேற்றணும். என்னன்னு இவர் கேட்குறார் தூக்கத்திலே, கனவுல. அப்போ சாபித் இப்னு கைஸ் சொன்னார், இந்த மாதிரி நான் போருக்கு வரும்பொழுது ஒரு கவச உடையை அணிஞ்சிட்டு வந்தேன். அந்த கவச உடை நான் ஷஹீதாக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த நேரத்தில் என் கவச உடையை ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாரு. ஷஹீதாக்கப்பட்டு கீழே கிடக்கிறேன், மௌத்தினுடைய கடைசி நிமிடத்தில் இருக்கிறேன். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் என்னுடைய கவச உடையை எடுத்துட்டு போயிட்டார். அவர் இன்னார் தான், அவருடைய வீடு இங்க இருக்கு, அதனுடைய அடையாளம் இப்படி இருக்கும், அவர் இப்படி இருப்பார், என்னுடைய கவச அடையாளத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு மொத்த அடையாளத்தையும் சொல்லிட்டார். கவச உடையின் அடையாளத்தை சொல்லிட்டாரு, அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி அந்த டீட்டெயிலையும் சொல்லிட்டாரு, அவர் வீடு எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. நீங்க என்ன செய்யுங்க, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கூட்டு போய் அந்த மனிதரை சந்திச்சு அந்த கவச உடைய வாங்கி நீங்க மதீனாவுக்கு போன பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கையில கொடுக்கணும். அது என்னுடைய கவச ஆடை, கொடுத்துடணும். கொடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, நான் இன்ன ஆள்கிட்டலாம் கடன் வாங்கியிருக்கிறேன், இவருக்கெல்லாம் நான் கடன் கொடுக்க வேண்டி இருக்குது, அதனால அந்த கவச உடைய வித்து அதுல என்ன காசு வருதோ அந்த காசை எடுத்து நான் கொடுக்க வேண்டிய அந்த கடனை அடைத்து விட வேண்டும், இதுதான் நான் செய்யற வசியத்து அப்படின்ட்டு சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நபித்தோழருடைய கனவுல சொன்னார். இந்த வரலாறு அறிவிப்பது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எழுந்து பார்த்த உடனே அந்த கனவை ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, இப்படி என் கனவுல ஷஹீதாக்கப்பட்ட சாபித் இப்னு கைஸ் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்ன உடனே நேரா அவர் சொன்ன அடையாளங்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போனாங்க. அவர் சொன்ன மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, அவர் சொன்ன அடையாளத்தோட கவச உடை இருந்துச்சு, அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கையில கொடுத்தாங்க. அவர் யாருக்கெல்லாம் கடன் பட்டு இருந்தாரோ, கடன் கொடுக்க வேண்டி இருந்துச்சோ, இந்த கவச உடை விற்கப்பட்டு அந்த காசை எடுத்து அந்த கடன்கள் அழைக்கப்பட்டது என்று வரலாறு பதிவாயிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், வரலாற்றிலேயே மௌத்தா போனவருடைய வசியத்து நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அது இதுதான். இந்த மாதிரி மௌத்தாகிறதுக்கு முன்னால வசியத் செய்வாங்க, என் சொத்தை இந்த மதரசாவுக்கு எழுதி வைக்கிறேன், இவருக்கு நான் கொடுக்குறேன், என்னுடைய தம்பிக்கு நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு மௌத்தாகிறதுக்கு முன்னால் வசியத் செய்வாங்க. உயிரோடு இருப்பவர்கள் வசியத் செய்வார்கள், அது நிறைவேற்ற வேண்டும் என்று ஷரியத் சொல்லுகிறது. முதலாக ஷரியத்துல வரலாற்றுல மௌத்தா போன ஒருத்தருடைய வசியத்து அன்னைக்கு தான் நிறைவேற்றப்பட்டது, எல்லோரும் நிறைவேற்றினோம் என்று சொல்லுகிறார்கள். வசியத்தை நிறைவேற்றணுமா அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, எவ்வளவு இரையச்சமும் அந்த பயமும் பொறுப்புணர்வும் இருந்தால் அவங்களுக்கு அப்படி ஒரு கனவெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருப்பான். மௌத்தாகிற நேரத்துல தன்னுடைய கவச உடைய ஒருத்தர் எடுத்துட்டு போறாரு அப்படின்னா அவருக்கு கவலை இருக்குமா இல்லையா? இந்த கவச உடை தான் நான் கடன் அடைக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன், இவர் தூக்கிட்டு போறாரு, கடன் அடைக்காம நான் மௌத்தா போறேனே, என் நிலைமை என்ன அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அவர் துவா செஞ்சிருப்பார், யா அல்லாஹ் நான் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறேன், இருந்தாலும் கடனை அடைக்காம மௌத்தாகக்கூடிய நிலை வந்துடக்கூடாது, எனவே இதற்கு நீதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட துவா செஞ்சிருப்பாரு. அல்லாஹ் இறந்து போனவரை கனவுல வர வச்சு அவருடைய கடன்கள் அடைக்கப்படுவதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் என்று பார்க்கிறோம். எவ்வளவு தூரம் இரையச்சம் இருந்திருக்கும். பிறருடைய ஹக்குல எந்த விஷயத்தையும் நாம கையாடல் செஞ்சிடக்கூடாது, பிறருடைய ஹக்குல நாம கை வச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு கடன் வாங்காதவர்கள் இல்லை, கடன் வாங்காத குடும்பத்தினர்கள் இல்லை என்று சொல்லப்படுகிற அளவிற்கு அத்தனை பேரும் இன்றைக்கு கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தவிர்க்க முடியாத விஷயமாயிருச்சு. ஒரு நேரத்தில் அவசியத்திற்கு கடன் வாங்கணும், இன்னைக்கு ஆடம்பரத்திற்கும் அனாவசியத்திற்கும் தேவையில்லாத காரியங்களுக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் இன்னைக்கு கடன் வாங்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல கடன் வாங்குது அசிங்கமா பார்க்கப்பட்டுச்சு, கேவலமா பார்க்கப்பட்டுச்சு. இன்னொருத்தரோட வீட்டுல போய் நிக்கணுமே, இன்னொருத்தருடைய வாசல்ல போய் நாம கையேந்தணுமே, தேவையாகணுமே அப்படின்னு அதை ஒரு கௌரவ குறைச்சலா நினைச்சாங்க. இன்னைக்கு யாரும் அசிங்கப்படுறதே இல்லை, கடன் வாங்குறதுக்கு சகஜமாகி போய்விட்டது. சின்ன சின்ன கிரெடிட் கார்டுல இருந்து இன்னைக்கு பெரிய பெரிய லோன் வரைக்கும் எல்லோரும் கடனோடு பழகிவிட்டோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம லைஃபே கடன்ல தான் போயிட்டு இருக்குது.
இடம் வாங்குறதுக்கு கடன் வாங்குறோம், பிளாட் வாங்குறதுக்கு கடன் வாங்குறோம், தொழில் தொடங்குறதுக்கு கடன் வாங்குறோம், கல்யாணத்துக்கு கடன் வாங்குறோம். கொடுமையிலும் கொடுமை, 2 பேர் 3 பேர் வச்சு முடிக்க வேண்டிய, வீட்டுக்குள்ளே நடத்த வேண்டிய நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கு கடன் வாங்கி பெருமைக்காக மண்டபம் பிடிச்சி சாப்பாடு வச்சு இன்னைக்கு அதற்காக கடன் வாங்கி அந்த கடன் அடைக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோமா இல்லையா? இவ்வளவு பெரிய கடன் தொகை வாங்குறோமே, நம்மளால அடைக்க முடியுமா? மௌத்துக்கு முன்னால் நம்ம அடைச்சிருவோமா? அதற்கு சக்தி இருக்குமா? அல்லாஹ் அதற்கு வழி காட்டுவானா? நம்மளால முடியுமா? யோசிக்கிறதே இல்லை. வீட்டை கட்டணும்னு சொல்லி கடன் வாங்குறோம், கடைசியில கடன் கட்ட முடியாம வீட்டையே விற்கிற நிலைமை வருது இல்லையா? தொழில் தொடங்கணும், தொழிலுக்கு மேல தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பேராசைப்பட்டு கடன் வாங்குறோம், கடைசியில அந்த வாங்கிய கடன் அடைக்க முடியாம இருக்கிற தொழிலையும் இழந்து விடக்கூடிய நிலை வருகிறது. ஆடம்பர கல்யாணத்திற்காக கடன் வாங்குகிறோம், கடைசியில அந்த கடனை அடைக்க முடியாம நடுத்தருவுக்கு வந்துற நிறைய பேரை நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கடன் தான் இன்றைக்கு ஒரு முஸ்லிம் குடும்பத்தை காலி செய்திருக்கிறது. குன்றத்தூருக்கு பக்கத்துல நந்தம்பாக்கம் பெரியார் நகர், எங்கேயோ இல்லை, சென்னையில போடுறாங்க. நந்தம்பாக்கத்துல பெரியார் நகர்ல தான் அவர் குடும்பத்தோட வசிச்சிருந்திருக்கிறாரு. நந்தம்பாக்கம் சொன்னவொன்னே அந்த இமாமுக்கு போன் அடிச்சு கேட்டேன், இப்படி ஒரு செய்தி வருத, நந்தம்பாக்கம் பெரியார் நகர் வருத, உங்களுக்கு அறிமுகமானவரா அப்படின்னு கேட்கும்பொழுது எங்க மஹல்லால தான் வசிச்சாருன்னு சொன்னாரு. எங்க மஹல்லாவில் தான் வசிச்சாரு, என் பள்ளிக்கு சந்தா கட்டினாரு. அந்த அளவுக்கு பெருசா பழக்கம் இல்லை, ஜும்மாவுக்கு வருவாரு போவாரு, பார்த்துருக்கிறேன், வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னால அவர் வீட்டை பார்க்கும் பொழுது அங்க புதுசா பெயின்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்கும் பொழுது சம்பந்தப்பட்டவர் அந்த வீட்டை வித்துட்டு போயிட்டாரு, நாங்க அந்த வீட்டை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு அங்க நின்னவங்க சொன்னாங்க. அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். இப்ப இந்த செய்தியை கேட்ட பிறகுதான் நானே அதிர்ச்சி அடைந்து போனேன் என்று அந்த இமாம் பதிவு செய்தார். குடும்பத்தோடு கொளுத்தி கொண்டு மௌத்தை தேடுகிற அளவிற்கு கடன் சுமை எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி நம்மை இழுத்து செல்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மௌத்தா போனவங்களை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, எதுவும் ஆக போறது இல்லை. அல்லாஹ் அவங்கள மன்னிக்கணும், அல்லாஹ் அவங்கள பொருந்திக்கணும். இந்த நேரத்தில் நாம சில விஷயங்களை சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். முதல் விஷயம், கூடுமானவரை கடன் வாங்காமல் வாழ பழக வேண்டும். கடன் படாத அளவிற்கு அதற்குள் நம் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆடம்பரம் இல்லாத, அனாவசியம் இல்லாத வாழ்க்கைக்குள் நாம் செல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு ரொம்ப அவசியமானது, தேவையானது. இரண்டாவது விஷயம், இந்த ஆடம்பரமா கல்யாணம் பண்ற அந்த கல்ச்சர்ல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வரணும். எல்லாரும் செய்யறாங்க, நானும் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம வெளியே வரணும். எல்லாரும் செய்யறாங்க, நான் எப்படி செய்யாம இருக்கிறது, நான் எப்படி மண்டபம் பிடிக்காம இருக்கிறது, நான் எப்படி சோறு போடாம இருக்கிறது, நான் எப்படி இப்படி செலவு பண்ணாம இருக்கிறது, என்ன நினைப்பாங்க, என் பிரஸ்டீஜ் என்ன ஆகிறது? பிரஸ்டீஜா இங்க முக்கியம். 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, பேசிட்டு அவங்க போயிடுவாங்க. அடுத்து 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு அந்த கடனை அடைக்க முடியாம நிக்கிறது யாரு? நாம தானே. உறுதியாக இருக்க வேண்டும். நான் இப்படித்தான் கல்யாணம் பண்ணுவேன், யார் எப்படி பண்ணா எனக்கு என்ன, நான் இப்படித்தான் கல்யாணம் பண்ணுவேன், ரசூல் எனக்கு இப்படித்தான் கல்யாணம் பண்ண கத்துக் கொடுத்தாங்க, எளிமையாகத்தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று எனக்கு உணர்த்தினார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் செஞ்சாங்க. பெண்ணு பேசுறதுக்காக வீட்டுக்குள்ள போவாங்க, வெளியே வரும்போது மாப்பிள்ளையா வருவாரு. எத்தனை நபித்தோழர் இப்படி கல்யாணம் பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி உங்க பிள்ளை எனக்கு கட்டுறதுக்கு ஆசையா இருக்குன்னு பேசுறதுக்கு தான் போவார். உள்ள போனவர் அந்த பெண்ணை மனைவியாக்கி கொண்டு வெளியே வருவார். அங்கேயே திருமணம் முடிஞ்சிடும். பத்திரிக்கை கிடையாது, மண்டபம் கிடையாது, சோறு கிடையாது, எதுவும் கிடையாது. அதுக்கு பிறகு வலிமா வச்சுக்குவாங்க. எந்த ஆடம்பரமும் இல்லாமல் மிக மிக எளிமையாகத்தான் கடந்த காலங்கள் கல்யாணத்தை பார்த்திருக்கிறது. இன்னைக்கு ஆடம்பரம் ஆடம்பரம் ஆடம்பரம். மண்டபத்துக்கு 10 லட்சத்தை செலவழிக்கிறோமே, காசு பணம் கீழே கடந்தா வருது, அல்லாஹ் கொடுக்கிற அருளாச்சே. அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான திட்டங்களை நாம வகுக்கணும். தேவையில்லாத அனாச்சாரமான செலவுகள் இல்லாம கல்யாணத்தை எப்படி நடத்துறது அப்படிங்கிற திட்டங்களை நாம வகுக்கணும். அப்படியும் நடக்கத்தான் செய்கிறது. எங்க ஊர்ல வந்து பாருங்க, மேலப்பாளையத்து மண்டபமே கிடையாது, வீடுகள்ல தான் கல்யாணம் நடக்கும். வந்தவங்களுக்கு தெரியும், வீடுகள்ல கல்யாணம் நடக்கும்.
பள்ளிவாசல நிக்கா நடக்கும். இல்ல எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி சின்ன ஒரு மேடையை போட்டு மாப்பிள்ளையை உட்கார வச்சு நிக்கா நடத்துவாங்க. தெருவில் வச்சு சாப்பாடு நடக்கும், பந்தி நடக்கும். எங்க கல்யாணம் நடக்குதோ அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அந்த வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் 5 வீடு, இந்த பக்கம் 5 வீடு, ஆப்போசிட்ல 10 வீடு. அவங்க அந்த முன்பகுதியை மெயின் ஹாலை காலி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த வீட்டு பெண்கள் பின்னால் பக்கமே உட்காந்துக்குவாங்க. அந்த வீடு தான் மண்டபம். அந்த 10 வீடு 20 வீடு தான் அந்த வீட்டு கல்யாணத்திற்காக பந்தி வைக்கக்கூடிய இடம், பந்தி பரிமாறக்கூடிய இடம். வாடகைலாம் கிடையாது. அப்படிதான் கல்யாணம் எங்க ஊர்ல நடந்துகிட்டு இருக்குது. 2 லட்சம் இருந்தால் ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் மகரோடு சேர்த்து. இன்னைக்கு மண்டபத்துக்கே 10 லட்சம் கொடுக்கிறோமா இல்லையா? இந்த ஆடம்பர கல்ச்சர்ல இருந்து நாம கொஞ்சம் வெளியே வரணும். இன்னைக்கு நிறைய கடன் வாங்குறது இந்த ஆடம்பர கல்யாணத்துக்கு தான். இந்த கல்ச்சர் மாறிடுச்சுன்னா கொஞ்சம் நாம ஓரளவுக்கு நாம தப்பிச்சிடலாம். ஜமாத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு ஜமாத்தும் இதுல கவனம் செலுத்தணும். நம்ம மஹல்லாவுக்கு கீழே யார் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறா, யார் பசியோடு இருக்கிறா, சோத்துக்கு கூட வழி இல்லாம இருக்கிறா, யார் ஆதரவு இல்லாம இருக்கிறாங்க, யார் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க, யார் முதிர்கண்ணியா இருக்கிறாங்க, யார் வேலை இல்லாம இருக்கிறாங்க, யார் கடன் பட்டு அடைக்க முடியாம சிரமப்படுறாங்க, இதெல்லாம் ஒரு ஜமாத்து கவனம் செலுத்த வேண்டும். செலுத்தி அவங்களுக்கு உதவி செய்வதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். வட்டியில்லா கடன் திட்டத்தை உருவாக்க வேண்டும். என் ஜமாத்து என் கூட நிற்கும், எனக்கு ஒரு கஷ்டம்னா என் பின்னால நிற்கும், எப்போ தேவைப்பட்டாலும் அவங்க கடன் கொடுக்குது ரெடியா இருப்பாங்க, என் கஷ்டம் குறையும் என்று ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கையை, நம்பகத்தன்மையை ஒரு ஜமாத் ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஜமாத்தின் மீதும் இது கடமை. அப்படி ஒரு திட்டங்கள் வகுக்கப்பட்டால் இந்த மாதிரி நிலை வந்துருமா? கடன் சுமையால் இது போன்ற ஒரு குடும்பத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலை வருமா? ஜமாத்துக்கு பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதரும் கவனம் செலுத்த வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? உங்க உறவுகளை கவனிங்கன்னு சொல்லுது. உன் அண்ணன் தம்பியை கவனி, சொந்த மதத்தில் உள்ளவங்க என்ன நிலைமையில இருக்கிறான்னு கவனி, உன் சக்காத்தை உன் சொந்த பந்தங்களுக்கு கொடுன்னு சொல்லுது இஸ்லாம். சொந்த பந்தங்களுக்கு சக்காத்தை கொடுத்தா டபுள் மடங்கு நன்மை. நம்ம சொந்தத்துல யார் இருக்கிறான், யார் கடனாளியா இருக்கிறா நமக்கு தான் தெரியும். வேற ஆளுக்கு தெரியுமா? என் அண்ணன் தம்பி கடனாளியா இருக்கிறானா நல்லா இருக்கானா எனக்கு தான் தெரியும். உங்க அண்ணன் தம்பி உங்களுடைய உறவுகள்ல யார் ரொம்ப நலிந்தவங்களா இருக்கிறாங்க, முடியாம இருக்கிறாங்க, கடன் சுமையில திணறி கொண்டு இருக்கிறார்கள், வாழ்க்கையை பரிதவிப்போடு கடந்து கொண்டு இருக்கிறாள் என்பது உங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட நபர்களை தேர்வு செய்து உங்க ஜக்காத்துகள் அவங்களுக்கு கொடுங்க. அதுதான் இது மாதிரியான நிலைகள் வராமல் தடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டையுமே செஞ்சாங்க. கடன் கொடுத்து உதவக்கூடிய திட்டத்தை உருவாக்குனாங்க. முன்னாடி ஒரு ஹதீஸ் சொன்னா இல்லையா, இவர் மேல கடன் இருக்கான்னு கேட்டு கடன் இருந்தா தொலை வைக்க மாட்டான்னு சொன்னாங்கல்ல, இது ஆரம்பத்துல தான். அல்லாஹ் தஆலா வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுத்து செல்வத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த பிறகு அப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பொது அறிவிப்பை சொன்னார்கள். யாரெல்லாம் இறந்து போகும் பொழுது சொத்தை விட்டுட்டு போறாங்களோ அது அவங்க வாரிசுக்கு அவங்க எடுத்துக்கிட்டோம். யார் கடனை விட்டுட்டு போறாங்களோ ஃபலைய கல்லாவுஹு, அதை அடைக்கிறது ஏன் பொறுப்புன்னாங்க. மதீனாவுல யார் யார் கடனாளியா மௌத்தாகிறாங்களோ ஒரு கட்டத்தை தொலை வைக்க மாட்டேன்னு சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்திற்கு பிறகு என்ன சொன்னாங்க? கடனாளியா மௌத்தா போறான் அப்படின்னா அவர் கடனை அடைப்பதற்கு நான் பொறுப்புன்னாங்க. என்ன விளங்குது? கடனை அடைப்பதற்குன்னு ஒரு ஃபண்ட் அவங்க வச்சிருந்தாங்க, ஒரு பைத்துல் மால் வச்சிருந்தாங்க. கடனாளிகளுக்கு உதவுறதுக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு ஃபண்ட் பெருமானார்ட்ட இருந்துச்சு. அதனாலதான் இப்படி ஒரு பொது அறிவிப்பை அவர்களால் செய்ய முடிந்தது. செய்தார்கள், கொடுத்தார்கள், கடன் அடைச்சாங்க, வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஜக்காத்துகள் குறிப்பாக கடனாளிகளுக்கு தரப்பட வேண்டும் என்பதை கவனம் செலுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஒருத்தர் வியாபாரத்திற்காக நிறைய பழங்களை வாங்கியிருந்தார். ஆனா அது விற்க முடியாம ஆகி போச்சு, வீணா போச்சு, கடன் பெற்றாரு, கடன் சுமை அதிகமாயிருச்சு, அதை அடைக்க முடியாம திணறிட்டு இருந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, தஸத்தகு அலைஹி, இவருக்கு உங்க ஜக்காத்தை கொடுங்கன்னாங்க. இவர் கடனாளியா இருக்கிறாரு, கடன் பட்டுட்டு அடைக்க முடியாம திணறி கொண்டு இருக்கிறார், அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, உங்க ஜக்காத்தை இவருக்கு கொடுங்கன்னாங்க. எல்லாருக்கும் வந்து கொடுத்தாங்க. கொடுத்த பிறகும் அவருடைய கடனை அடைக்கிறதுக்கான பொருளாதாரம் அங்க சேரல. அடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? கடன் கொடுத்தவங்களை பூரா கூப்பிட்டாங்க. அவருக்கு கடன் கொடுத்துருப்பாங்களா, அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்தாங்க உங்களுக்கு எடுக்க வேண்டிய, உங்களுக்கு தர வேண்டிய கடன் தொகையில இவ்வளோ இருக்குது, எடுத்துக்கோங்க.
இதை விட தாண்டி உங்களுக்கு வர வேண்டி இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுக்காக பொறுத்து அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. கடனாளிகளுக்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதை ஊக்கப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது மாதிரியான திட்டங்களை நாம் வகுத்து கொண்டால் தனி மனிதர்களும் ஒரு ஜமாத்தும் ஒரு குடும்பமும் ஒரு மஹல்லாவும் இது மாதிரியான கட்டமைப்பை உருவாக்கி கொண்டால் வரும் காலங்களில் இது மாதிரியான ஒரு இழப்பை, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை இது மாதிரியான இழந்து நாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோமே, அப்படி ஒரு காட்சியை அவல நிலை ஏற்படாமல் தடுக்க முடியும். அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. இது மாதிரியான ஒரு மோசமான நிலை எந்த இஸ்லாமியனுக்கும் எந்த இஸ்லாமிய குடும்பத்திற்கும் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிறருக்கு உதவக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம்மால் ஒரு குடும்பம் தூக்கி விடப்படுவதற்கு நம்மை ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா குறைவின்றி நிறைவாக கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.